அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்து வருகிற இந்த அநாகரிகமான ஆக்கிரமிப்பு போரை தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் உச்ச தலைவர் காமெனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் குழந்தைகள் உள்ளிட்ட பலர் கொல்லப்படுகின்றனர். அமெரிக்காவின் இந்த அடாவடி அராஜக அரசியல் உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் பெரும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. வளைகுடா நாடுகளில் ஈரான் உள்ளிட்ட அனைத்து வளைகுடா நாடுகளிலும் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களின் உயிர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. இதில் இந்திய அரசு அமைதி காப்பது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக போரை நிறுத்த வலியுறுத்தி இந்திய பிரதமர் வலியுறுத்த வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம இந்திய பிரதமர் போயிட்டு வந்தார். அதனால இதுக்கு பின்னணியில் இந்தியா இருக்குமோங்கிற ஒரு அச்சம் பல பேர் சமூக வலைதளத்தை கருத்து தெரிவிச்சு வராங்க. என்ன பார்க்க அவர் அமைதி காப்பது நல்லதல்ல. உடனடியாக அவர் இதில் தலையீடு செய்ய வேண்டும். இந்த போரை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்தது சார். சில மாதங்களுக்கு முன்பாக மதுரோ வெனிசுவேலா புகுந்து மதுரோ பிடிச்சாங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தொடர்ச்சியா இந்த மாதிரி கொண்டு வராங்க சார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்புடைய நடவடிக்கை அனைத்து உலக நாடுகளாலும் இன்றைக்கு கண்டிக்கப்பட்டு வருகிறது. பிரிட்டன் கூட இந்த போர் தேவையில்லை என்று சொல்லியும் இந்த போரை நடத்துவது அவருடைய அராஜகத்தை உறுதி செய்கிறது. இதனால் உலகப் போர் மூடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பலர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா அமைதி காப்பது நல்லதல்ல.